அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இரணியப்பன், ஏஐசிசிடியு மாநில அமைப்பு செயலாளர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்றைய தினம் தினக்கூலியாக பணிபுரிய தொழிலாளர்கள் நேற்றையிலிருந்து ஒரு காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், நிரந்தர பணியாளர் செய்யக்கூடிய அதே வேலை செய்வதனால் சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அடிப்படையில் நிர்வாகம் அதை நிறைவேற்ற வேண்டும். வேலை மறுக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும். சங்கம் கொடிக்கம்பம் பெயர் பலகையை நிர்வாகம் அராஜ்யமாக அற்புதப்படுத்தி இருக்கிறது, அதை மீண்டும் சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும், அதேபோல் உயிரியல் பூங்கா நிர்வாகத்தை இன்றைக்கு தனியார் மயமாக ஒப்பந்த தொழிலாளர் முறை கொண்டு வந்து தொழிலாளர்களை நிர்வாகத்துக்கு நேரடி தொழிலாளர் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இதை கண்டித்தும் இந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டமாக நேற்றைய தினத்திலிருந்து துவங்கி இருக்கிறது. உயிரியல் பூங்காவை பொறுத்தளவுக்கு 1979 எம்ஜிஆர் ஆட்சியில் திட்டமிடப்பட்ட இந்த உயிரியல் பூங்கா அதனுடைய திட்டப்பணியில தினக்கூலி தொழிலாளர்கள் வந்த நாங்களெல்லாம் அந்த தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாக 1991 பணி நிரந்தரம் செய்யப்பட்டோம். இந்த சங்கம் 1985 துவங்கப்பட்டது. ஆனால் இதனுடைய தொடர்ச்சியாக 200 பேர்கிட்ட அரசு ஊழியராக இருந்தவர்கள் இறந்து போயிட்டாங்க, ஓய்வு பெற்றுட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கிறது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் மீண்டும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தொழிலாளர்களை தினக்கூலி பணியாளர்களை எடுத்தாங்க. 2000 எடுத்தாங்க. 2000 இன்னைக்கு 2025 25 வருடங்கள் கிட்ட இந்த தொழிலாளருடைய பணி இருக்கிறது. ஆனால் நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை இதுவரையிலும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. ஊதியமோ இன்றைக்கு 14,000 தான் அவங்களுக்கு சம்பளம். இதே வனத்துறை மினிமம் வேஜஸ் போட்டிருக்கு. அந்த ஊதியத்தை கேட்டாலும் அவங்க மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் செய்த ஊதியத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வரோம். இடையில இங்கே உதவி இயக்குனர் இருக்க மணிகண்ட பிரபு அவர்கள் இங்கே இருக்க சங்க பெயர் பலகை கொடி கம்பத்தை கடந்த ஆண்டுக்கு முன்னாடி திடீரென்று அப்புறப்படுத்திட்டார். இதுக்கு எதிராகவும் நாங்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நடத்தினோம். சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினோம். காத்திருப்பு போராட்டம் அப்பவும் ஒரு 8 நாள் நடத்தினோம். ஆனாலும் கூட இந்த சங்க கொடி கம்பம் பெயர் பலகை காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு மீண்டும் நிர்வாகம் அதை நாங்கள் வெளியில் அதை அந்த சங்க பெயர் பலகை கொடி கம்பத்தை நட்டோம். அதை திருட்டுத்தனமாக மறுபடியும் நிர்வாகம் அதை அப்புறப்படுத்திடுச்சு. இது தொடர்ச்சியாக என்னன்னா, பணி நிரந்தரம் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற போது தேர்தல் வாக்குறுதிப்படி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அரசு துறையில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணிபுரிவங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அதன்படி அவர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கு. அதனால தொழிலாளர் மத்தியில் எல்லோருமே இந்த பணி நிரந்தரம் என்பது மிக அடிப்படையான கோரிக்கை. ஏன்னா அரசு துறையின் கூட இந்த தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு வந்ததே என்னன்னா, நம்மளுக்கு எதிர்காலத்தில் ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நாங்களாம் பணிபுரிந்து அரசு ஊழியர்களாகி ஓய்வு பெற்று இன்றைக்கு பணி நிரந்தர உத்தரவை நாங்கள் பெற்றோம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த 2ஆம் தலைமுறை தொழிலாளர்களுக்கு கடந்த 25 ஆண்டுகளாக 15 ஆண்டுகள் சர்வீஸ் அதிகமாக உள்ள தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து பணி நிரந்தர கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தலை. இதுக்கிடையில் உயிரியல் பூங்கா நிர்வாகம் ஒரு 46 பேருக்கு பணி நிரந்தரத்துக்கான ப்ரொப்போசல் அரசுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கிடையில் நிர்வாகம் 2022 அவங்க ஒப்பந்த தொழிலாளராக கான்ட்ராக்டர் டென்டக்கல் என்ற ஒரு கான்ட்ராக்டர் கொண்டு வந்துட்டு இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளராக மாற்றிருக்காங்க. அது எல்லாமே இப்போ சமீபத்தில் இந்த நிர்வாகம் கம்பெனி ஆக்ட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால தொழிலாளர் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டு நேரடியாக இயக்குநரை போய் சந்திக்க போனாங்க. அப்போ இயக்குனர் என்ன சொல்லிட்டாருன்னா, பணி நிரந்தரத்துக்கான வாய்ப்பே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதன் விளைவா தொழிலாளர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தொழிலாளர்களே ஒரு தன்னிச்சையான போராட்டத்தை இன்றைக்கு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைமையின் கீழே இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க. தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இங்கே தமிழக அரசு முதல்வர் சொல்கிறாரு, உங்களோட ஸ்டாலின் என்றாரு. அப்புறம் மக்களை உங்களுடைய கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறாரு. உயிரியல் பூங்கா தொழிலாளர்களுடைய கனவான பணி நிரந்தர கோரிக்கை அவர் நிறைவேற்ற வேண்டும்.
உங்களோட ஸ்டாலின் சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் உயிரில் பூங்கா தொழிலாளர்களோடும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து தான் இந்த காத்திருப்பு போராட்டத்தை துவங்கி இருக்கின்றோம். தமிழக அரசு உயிரியல் பூங்கா தொழிலாளர்களுடைய கோரிக்கை மீது கவனம் செலுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள்? மொத்தம் இப்போ 192 தொழிலாளர்களுடைய முதுநிலை பட்டியலை நிர்வாகம் வெளியிட்டது. அதில் 32 பேர்கிட்ட இன்றைக்கு வேலை மறுக்கப்பட்டு பல்வேறு காரணங்கள் வெளியே இருக்கிறாங்க. இப்போ 160 தொழிலாளர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. தொடரில் ஏஎஸ்னுடைய மாநில பொதுச்செயலாளர் ராஜகுரு அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் வைக்கிறேன். தோழர்களே, நீண்ட நெடிய நாள் போராட்டம் நம்முடைய கனவு. ஆட்சி மாறுதே, காட்சிகள் மாறல. டிஎம்கேயும் ஆட்சி பண்ணுது, ஏடிஎம்கேயும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைமை இப்படியே தான் இருக்குது, நிலைமை மாற மாட்டேங்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சர் காலையிலே ஒரு செய்தி ஒன்று சொன்னார். அவங்க அக்கௌண்ட்டில் எல்லாருக்கும் 5000 ரூபா போட்டிருக்கேன், பார்த்து செலவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பணம் போடுறத தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆகையினால நான் அவங்க தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க மேல அக்கறை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மகளிருக்கு 1,31,00,000 பேருக்கு இந்த 5000 ரூபாய் போட்டிருந்தேன் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2000 இருந்து இங்க நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதிகபட்ச சர்வீஸ் ரினே பந்தோல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த தகவல்லாம் சொன்னாரு. எனக்கு நான் கிட்டத்தட்ட 2011 இருந்து இந்த ஜூவுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். உங்களோட போராட்டங்கள்ல அநேக போராட்டங்களும் நான் கலந்துகிட்டு இருக்கேன். உங்களோட கேட் மீட்டிங்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா இந்த 5000 ரூபாய தமிழக அந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்க சிறப்பு நிதியாக ஒரு 2000 ரூபாய் போடுறேன். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கு 3000 ரூபாய் சிறப்பு கோடைக்கால சிறப்பு நிதியாக ஒரு 2000 ரூபாய் போடுறேன். அப்படின்னா மகளிர் மேல எனக்கு பயங்கரமான அக்கறை இருக்கு. இந்த 5000 ரூபாய் ரொம்ப கவனமா பார்த்து செலவு பண்ணுங்க, அப்படியே கண்டமணிக்கு செலவு பண்ணிடாதீங்க அப்படின்னாரு. 5000 ரூபாய் ஒரு மாசம் வீட்டு வாடகை எவ்வளவுதா? வீட்டு வாடகை 8000 ரூபாய், 8500 ரூபாய் வீட்டு வாடகை. ஆனா நம்ம முதலமைச்சர் 3 மாசத்துக்கு 5000 ரூபாய் போட்டுட்டு இதையும் பார்த்து நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஊரா போயிட்டு கேட்கிறாரு, உங்களுக்கெல்லாம் என்ன ஏதாவது கனவு இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் ஏதாவது கனவு இருக்கா சொல்லுங்கன்றாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்க நிறைய பேர் அனிமல் கீப்பரா இருக்கிறோம். நம்ம அனிமல்கிட்ட கேட்டா ஏதாவது கனவு இருக்கான்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு தேவை கொஞ்சம் உணவு தேவைப்படும், கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், அப்புறம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படும். ஆனா அந்த அனிமல் பராமரிக்கிற நம்மகிட்ட, இந்த ஜூவை பராமரிக்கிற நம்மகிட்ட நமக்கு கனவு இருக்கும், நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும். நம்ம இந்த சமூகத்துல வாழணும் அப்படிங்கிற, கௌரவமா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம இவருக்கு மகளிருக்கு 5000 ரூபாய் போடுறத யாரோ தடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எல்லாரையும் நிரந்தரப்படுத்துறதுக்கு இவர் யாராவது கையை பிடிச்சி தடுக்க போறாங்களா? ஏதாவது ஏடிஎம்கேல தடுக்க போறாங்களா? இல்ல பிஜேபில ஏதாவது தடுக்க போறாங்களா? ஆனா அப்படி தடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள அந்த மாதிரியே கட்சி நடத்துறவங்க இருக்க முடியாது. நம்மளை தடுத்தா அப்போ இவருக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. அதுக்கு தான் தடுத்துருவாங்கிறது. முன்னக்கூடிய 5000 ரூபாய் போட்டீங்கல்ல, இன்னைக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. ஏன் நீங்க எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணா அப்படின்னா 20 வருஷமா 25 வருஷமா இதே கூலியில இதே நிலையில, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்க சேர்ந்ததே தற்காலிக தொழிலாளி, தற்காலிக தொழிலாளியாவே ரிட்டையர்ட் ஆகி வெளியில போக வேண்டிய ஒரு அவல நிலை தான் இங்க இருக்கு. அப்போ நீங்க என்ன வகையில நான் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி, விடியல் ஆட்சி, நாங்க திராவிட மாடல் அப்படின்றீங்க. எங்களுக்கு ஜூ தொழிலாளிகள் கொஞ்சம் சொல்லி விளக்குங்களேன். நாங்க வந்தோம்னா எங்களுடைய ஆட்சி விடியல் ஆட்சி. நீங்க முன்னாடி இப்படி இருந்தீங்க, நிரந்தரமற்ற தொழிலாளியா இருந்தீங்க, இப்ப நீங்க நிரந்தர தொழிலாளி ஆயிட்டீங்க. ஆகையினால நீங்க விடியல் ஆட்சி. நீங்க முன்னாடி ரொம்ப குறைவான சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க மினிமம் வேஜ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட மினிமம் வேஜ் 24,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆகையினால நான் இது சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி. அப்ப நீ ஏதாவது எங்களுக்கு சொல்லி புரிய வைங்களா? எங்களுக்கு தான் விளங்க மாட்டேங்குத. ஏதாவது சொல்லுங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க. போர்டை மட்டும் மாத்திக்கிறீங்க. திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி, என்ன ஏதோ சமத்துவ ஆட்சின்னு சொல்லிக்கிட்டீங்க. தோழர் சொன்ன மாதிரியாக
இந்த பூங்காவுக்கு பேரே அண்ணா உயிரியல் பூங்கா. உங்களுடைய தலைவர், நீங்க வழிகாட்டக்கூடிய உங்களுடைய தலைவர் அண்ணா, அவருடைய பேர்ல இந்த மாதிரியான பூங்காவை வச்சுக்கிட்டு திராவிட மாடல் சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் வந்து சமமா பார்க்கணும், பாதிக்கணும். உங்கள்கிட்ட அந்த பார்வையே இல்லையே. பார்வை குறைபாடு இருக்கு. இப்போ எங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கு, நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு பார்வை சரியா தெரியுது. அப்போ நீங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இந்த ஆட்சி வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுவதற்கு கொஞ்சத்தும் அக்கறை கிடையாது. தோழர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2020 இந்த ஜூ வந்து ஒரு ப்ரொபோசல் ஒன்று பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. நம்ம தோழர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன். 2020 ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருக்கு. அப்போவே வந்து 63 பணியிடங்கள் வேகண்டா இருக்கு. இதுல இந்த ஜூல இவ்வளவு நிரந்தரமற்ற தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க சீனியாரிட்டி இவ்வளவு இருக்கு, இவங்க இந்த தேதியில சேர்ந்திருக்காங்க, அவங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கு. அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்க 6 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எதையும் காணும். இப்போ இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்க ஆட்சி ஏறின உடனே இந்த ப்ரொபோசல் வந்து உங்க டேபிள்ல வந்து இருந்திருக்கும். இப்போ ஆட்சி முடிய போகுது, கடைசி நேரத்திலேயாவது அதை வந்து பண்ணலாம்ல. இப்போ 105 இடம் வந்து வேகண்ட் இருக்கு, நிரந்தர தொழிலாளியோட இடம் வந்து வேகண்ட் இருக்கு. இப்போ நீங்க இந்த 105க்கு மேல நீங்க வந்து பெர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்காக தனியா வந்து ஒரு ஃபண்டு ஒதுக்கணும், அதுக்கு ஒரு ஜீவோ ஒன்று போடணும், நிறைய வேலைகள் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம்னு வைங்க. குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு இந்த தொழிலாளிகளை பணி நிரந்தரப்படுத்தல என்ன பிரச்சனை, என்ன சிக்கல், இவரை யார் வந்து தடுத்துக்க போறா, இவரை யாராவது வந்து கையை பிடிச்சி நிப்பாட்ட போறாங்களா? கிடையாத. அப்போ அதை பண்ணணும் அப்படிங்கிறதான நியாயமானது, அதுதானே சமூக நீதி. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தோழர் சொன்ன மாதிரியாக நிரந்தர தொழிலாளி செய்யக்கூடிய அதே வேலையை நிரந்தரமற்ற தொழிலாளி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நிரந்தர தொழிலாளியோட சம்பளமும் சலுகையும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான் சட்டம். அதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தை நீங்க பின்பற்றுறீங்களா? இந்த ரோட்ல யாராவது ஹெல்மெட் போடாம போனா அப்படின்னு சொன்னா உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. என்னையான்னு கேட்டா, சட்டம்யா, ஹெல்மெட் போட்டு போனோம், இல்லைன்னா உனக்கு ஃபைன் 1000 ரூபா. வண்டியா ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு ஏதாவது ஓட்ட வண்டியை வாங்கிட்டு அப்படி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு அவருடைய வறுமை நிலையில. ஆனா அவருக்கு ஒரு 1000 ரூபா வந்து ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறீங்க. உங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? நீங்க சட்டத்தை ஒழுங்கா வந்து மதிக்கிறீங்களா? சட்டம் போட்ட நீங்க உங்க சட்டத்தை நீங்க ஒழுங்கா மதிக்கிறீங்களா? இங்க மினிமம் வேஜ் கொடுக்கறது இல்ல, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கறது இல்ல, மகப்பேறு விடுப்பு கொடுக்கறது இல்ல, பணி நிரந்தரம் அப்படிங்கிற விஷயமே வந்து கிடையாது. அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பா யார் நடக்கிறா? நீங்க தான் சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறீங்க. அப்போ இவங்க எல்லாரையும் வந்து பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மக்கள் நல ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு சமூக நீதி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையுமே வந்து பணி நிரந்தரப்படுத்தியிருக்கணும். அதுதான் சமூக நீதி ஆட்சி, அதுதான் சமத்துவ ஆட்சி. ஆனால் இங்கே அது நடக்கிறது இல்லை. அப்போது நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வரோம், சாயந்தரம் வீட்டுக்கு போகிறோம். நம்ம என்ன ஒரு எந்திரமானு கேட்குறேன். வந்துட்டு வீட்டுக்கு போகிறது எந்திரமாக இருக்கும். நமக்கும் சமூகத்தில் மனைவி, குழந்தைங்க, கணவன், குழந்தைங்க, சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இருக்குது. இப்போ நம்ம வாங்கக்கூடிய சம்பளம் நம்மளுடைய தேவைகள், நம்முடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ கௌரவம் அப்படிங்கிறது நாம் வாங்கக்கூடிய சம்பளத்திலேருந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது கௌரவம் இல்லை. அப்போ நம்ம வாங்கக்கூடிய 15,000 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட முடியுமா? வாடகை 8,000 ரூபா 8,500 ரூபா சொல்கிறீங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுக்கணும், ஸ்கூல் பேக் எடுக்கணும்னாலே 1000 ரூபா வருது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் பேக் எடுக்கணும்னா 1000 ரூபா வருது. பசங்களுக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கணும், செப்பல் ஒன்று வாங்கணும்னாலே வந்துட்டு 700 ரூபா 800 ரூபா வருது. இந்த சம்பளத்தில் வச்சுட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு எப்படி போகிறது, எப்படி சமையல் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, செய்கிறது, எப்படி தான் வந்து உயிர் வாழ்றது? 15,000 ரூபா சம்பளத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்களெல்லாம் வந்து பர்மனன்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம், இந்த சம்பளமே அதிகம் அப்படின்னு ஏதோ ஒரு அதிகாரி சொல்லுவான்ல, ஏதோ ஒரு அமைச்சர் யாராவது சொல்லுவார்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த 15,000 ரூபா சம்பளத்துக்கு பதிலாக நாங்கள் ஒரு 30,000 ரூபா கூட கொடுத்துட்றோங்க, டபுளாகவே கொடுத்துட்றோம். நீ வாழ்ந்து காமி, ஒரு மாதம் நீ வாழ்ந்து காமி, எப்படி வாழ்றது நீ வாழ்ந்து காமிச்சிட்டு நீ சொல்லு இவ்வளோ சம்பளத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். யாராவது வரதுக்கு தயாராக இருக்காங்களா? இங்கே இருக்கார டைரக்டர், இந்த 15,000 ரூபா சம்பளத்தில் வாழ்வாரா? நம்மகிட்ட வேலை வாங்குறாங்களே அதிகாரிங்க, ரேஞ்சர், அவங்க 15,000 ரூபா சம்பளத்தில் வாழ முடியுமா? அல்லது இந்த செக்ரட்டரி இருப்பார் இல்லையா, வனத்துறை செக்ரட்டரி, அவர் 15,000 ரூபா சம்பளத்தில் வாங்க முடியுமா? அல்லது இந்த துறை சார்ந்த அமைச்சர், அவர் இந்த 15,000 ரூபா சம்பளத்தில் வாழ முடியுமா? அப்போ யாராலையும் வாழ முடியாத ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
அப்போ இது வந்து எந்த வகையிலையும் தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கை. இப்போ அந்த விரோதமான நடவடிக்கையை அரசு கைவிடணும். உங்கள் ஆட்சி காலம் முடிய போகுது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தரப்புல இருந்து போராட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மின்சாரத்துறையிலேருந்து போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, அப்புறம் இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறையில இருந்தும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து தங்களுக்கு உண்டான உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஆட்சி நடத்துவதனுடைய அவலட்சணம் தான் இந்த போராட்டங்கள்லாம். நீங்க நம்ம உட்காந்துருந்தோம் ஆட்சியினுடைய அவலட்சணம் தான் இந்த போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, தொழிலாளர்களுடைய இந்த முக்கியமான கோரிக்கை, நம்மளுடைய கோரிக்கை என்ன? பணி நிரந்தரம் வேணும். நம்மளை வந்து கான்ட்ராக்ட் மயம் இருக்கக்கூடாது. அடுத்தாப்புல சம வேலைக்கு சம ஊதியம் வேணும். இந்த கோரிக்கைகளை கூட்டு பேசி முடிக்கிறதுல உங்களுக்கு யாரு தடை விதிக்க போறா? ஏதாவது ஏடிஎம்பே அரசியல் கட்சியில இருந்து யாராவது வந்து தடை விதிக்க போறாங்களா? உங்களை கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டிக்க போறாங்களா? இல்ல பிஜேபில இருந்து ஏதாவது கையை பிடிச்சி நிப்பாட்ட போறாங்களா? கிடையாது. அதனால வந்து அரசு இந்த மக்கள், எளிய மக்கள், கிராமப்புற வறிய எளிய மக்களுடைய மிக குறைந்தபட்ச கோரிக்கை உங்கள்கிட்ட வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் ஒன்று கேட்கல. இருக்கக்கூடிய 105 போஸ்டிங் வந்து இருக்கு, பணியிடங்கள் காலி இருக்கு. அந்த பணியிடங்களை வந்து நிரப்பணும், இங்க எல்லாரையும் வந்து பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு நீங்க 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய காத்திருப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக தோழர் சின்னத்தம்பி சொன்ன மாதிரியாக, தோழர் சந்திரசேகர் சொன்ன மாதிரியாக இந்த பகுதியில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கு. தொழிற்சாலை தொழிலாளர்கள் மத்தியில் உங்களுடைய போராட்டத்தை கொண்டு சேர்க்கிற வேலைகளை நாங்கள் எடுத்து பண்ணுவோம். இந்த போராட்டம் இன்னும் விரிவடையாமல் பார்த்துக்கிறது இந்த நிர்வாகத்தோட கையில் இருக்கு, அரசாங்கத்தோட கையில் இருக்கு. ஆட்சி முடிகிற நேரத்தில் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருக்கிற போஸ்டிங்களை வந்து முதல்ல வந்து ஃபில் பண்ணுங்க. மற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வென்றெடுப்போம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணி நிரந்தரம், ஒப்பந்தமயம் கூடாது, நிரந்தர வேலைக்காக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பூங்கா தொழிலாளர்களுக்கு ஏஐசிசிடியு ஒருமைப்பாடு மன்றம் சார்பாக காலை நேர செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த அரசு அனைத்து துறைகளிலும் தனியார் மயம் என்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசு எடுத்திருக்கிறது. இந்த அரசு ஒரு அவுட் சோர்சிங் அரசாக, ஒரு தனியார் மய அரசாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்தும் தனியார் மயம். இப்ப எதுக்கு ஓட்டு போட்டு அரசு தேர்ந்தெடுக்கிறோம்? மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அது நிரந்தர வேலையாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த அரசுகளை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் தனியார் முதலாளிகளுக்கு சேவை செய்வதாக இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறைகளிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது, அனைத்தும் ஒப்பந்தமயம். ஒரு அரசு எல்லா துறைகளும் தனியார் மயமாக்கிவிட்டால் அரசு என்ன வேலை செய்யும்? மக்களுக்கு ஒரு நிரந்தர வருவாயை ஏற்படுத்துவதற்கு மாறாக தனியார் முதலாளி தான் தீர்மானிப்பார் அப்படின்ற ஒரு நிலையை எடுக்கிறாங்க. இன்னும் மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, அரசு செய்ய முடியாததை தனியாரால செய்ய முடியுன்றாங்க. சென்னையில் தூய்மை பணியாளர் போராடும் போது என்ன சொல்றாங்கன்னா, தனியாருக்கு போங்க, ராம்கிக்கு போங்க, ராம்கில உங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் இருக்கு, உங்களுக்கு அங்க நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த அரசு வந்து சொல்றாங்க. இப்படி சொல்றதுக்கு இந்த அரசு வெட்கி தலகுனிய வேண்டாமா? ஒரு அரசால செய்ய முடியாதத ஒரு தனியார் முதலாளி லாப நோக்கத்துக்காக நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு தனியார் முதலாளி தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் இது கேலி கூத்து அல்லவா? அரசு தான் மக்களுக்கான அரசாக இருக்குமே தவிர
தனியார் வந்து மக்களுக்கான தனியாராக இருக்காது. தனியாருடைய நோக்கம் லாபம் மட்டுமே. இப்போ லாபத்துக்காக வேலை செய்யக்கூடிய தனியார் தான் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற ஒரு மாய பிம்பி இந்த அரசு காட்டிக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் மகிழ்ச்சிக்காகவும் உயிரினங்களின் மகிழ்ச்சிக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட இந்த தொழிலாளர்களை நேரடியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று இருந்தவர்களை தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றிவிட்டார்கள். நேரடியாக அரசோடு தொடர்பு இருந்ததை கூட துண்டித்து தனியாருடைய ஒப்பந்த தொழிலாளியாக இந்த பூங்கா தொழிலாளர்களை மாற்றியிருக்கிறார்கள். இங்க என்ன நிலைமை இருக்குன்னா, நிரந்தர வேலை தொழிலாளராக இருக்கக்கூடிய பூங்கா தொழிலாளரும் இங்க இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களும் ஒரே வேலை தான் செய்யறாங்க. உயிரினங்களை பாதுகாக்கிறதும் பராமரிக்கிறதும் நிரந்தர தொழிலாளியும் ஒப்பந்த தொழிலாளியும் சேர்ந்து தான் செய்யறாங்க. இங்க இருக்கக்கூடிய இடங்களை மக்கள், பல்வேறு விதமான மக்கள் மகிழ்ச்சிக்காக தூய்மையை பராமரிக்கக்கூடிய வேலைகளும் ஒப்பந்த தொழிலாளரும் நிரந்தர தொழிலாளரும் சேர்ந்து தான் செய்யறாங்க. ஆனா நிலைமை என்னவா இருக்குன்னா, ஒப்பந்த தொழிலாளருக்கு மிக குறைவான மாவட்ட ஆட்சியருடைய தலைமட்ட கூலியாக வழங்கப்படுகிறது. நிரந்தர தொழிலாளர்களுக்கு வேறு விதமான கூலி வழங்கப்படுகிறது. நிரந்தர தொழிலாளருக்கு வழங்கப்படக்கூடிய கூலி நியாயமானது. அதே நேரம் ஒப்பந்த தொழிலாளருக்கான கூலி நிரந்தர தொழிலாளருக்கு இணையான கூலியை வழங்கணுன்றது சம வேலைக்கு சம ஊதியம். ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கணும்னு சொல்லி சட்டத்தில் விதி இருக்கு. அப்போ ஒப்பந்த தொழிலாளர் சட்டப்படி நிரந்தர தொழிலாளரும் ஒப்பந்த தொழிலாளரும் உயிரினத்தை பராமரிக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே விதமான சம்பளம் தரணும். ஆனா இந்த அரசு ஒரே மாதிரியான சம்பளத்தை தராம 2 தொழிலாளர்களையும் பாகுபடுத்தி பார்க்குது. இதுல எங்க சுயமரியாதை இருக்கு? இதுல எங்க சமத்துவம் இதுல இருக்கு? அப்ப இந்த அரசு என்ன சொல்லுது? இது திராவிட மாடல் அரசு. இதுல சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே இருக்குன்னு இந்த அரசு சொல்லும் போது அனைவரையும் உள்ளடக்கிய அரசு. அப்போ எல்லா மக்களுக்கான அரசுன்ட்டு இங்கே ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரையும் உள்ளடக்கும் போது ஒரு தொழிலாளியை ஒரு விதமாகவும் அதே வேலை செய்யக்கூடிய இன்னொரு தொழிலாளியை வேறு விதமாகவும் பாகுபடுத்தி பார்க்கிறது. இது பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். அது ஒவ்வொரு தொழிலாளியும் வேறுபடுத்தி பார்க்கறது. இது அரசியலமைப்பு சட்டத்தில் பாகுபடுத்தி பார்க்கறது தவறுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த தவறான விஷயத்தை யார் செய்யறானா? ஒரு தனியார் முதலாளி செய்யல, வேறு ஒரு நிறுவனங்கள் செய்யல. ஒரு அரசு அரசியலமைப்பு சட்டப்படி ஒப்பந்த தொழிலாளர் சட்டப்படி நடக்க வேண்டிய அரசு, மற்றவங்களாம் ஒழுங்கா இருக்கானான்னு பார்க்க வேண்டிய அரசு. இந்த அரசே இந்த தவறை செய்துட்டு இருக்கு. இப்போ அரசு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, தனியார் முதலாளிகளுக்கு முன்மாதிரி அரசா இருக்கணும். தொழிலாளர்களை எப்படி நடத்தணுன்றதுக்கும் சட்டங்களை எப்படி அமல்படுத்தணுன்றதுக்கும் அரசு தான் முன்மாதிரியா இருக்கணும். அரசு என்ன பண்ணணும்? நான் சட்டங்களை மதிக்கிறேன், நான் தொழிலாளர்களை நியாயமான சம்பளம் தரேன், நியாயமான பணி நிரந்தரம் இருக்கு அப்படின்ட்டு இந்த அரசு தான் மற்ற முதலாளிகளுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். என்ன சொன்னாங்க? மாடல் எம்ப்ளாயர்ன்றாங்க. அப்ப அந்த முன்மாதிரியா இருக்கக்கூடிய அரசு இங்க என்ன முன்மாதிரியா இருக்குன்னா, தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கு. தனியார் முதலாளிகள் தவறு செய்வதற்கு, அவர்கள் சட்டத்தை மதிக்காமல் இருப்பதற்கு இந்த அரசு தனியார் முதலாளிகளுக்கு முன்மாதிரியா அரசே நடக்குது. இப்ப அரசே இப்படி தனியார் முதலாளிக்கு ஒரு முன்மாதிரியா, தவறான முன்மாதிரியா இருக்குதுன்னா தனியார் எப்படி மோசமா இருப்பாங்க? அப்ப இந்த தனியார் எந்த நேரத்திலையும் வேலையின்மையை ஏற்படுத்துவாங்க, கூலியை குறைப்பாங்க. அவங்களோட நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கும். இப்போ இந்த அரசு தலையீடு இல்லாமல் இருந்ததுன்னா
தொழிலாளர்கள் மிக மோசமாக வஞ்சிக்கப்படுவார்கள். இப்போ இதுதான் இங்கே நிலைமையாக இருக்குது. 10 வருடங்கள் 20 வருடங்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த தொழிலாளிங்க ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருந்து ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வந்து இன்னைக்கு பணி ஓய்வு பெறக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு இங்கே இருந்துகிட்டு இருக்கு. நிரந்தர ஒப்பந்த வேலைன்றது எங்கே ஒப்பந்த வேலையை அமுல்படுத்துவாங்கன்னா, இப்போ இந்த ஒரு கட்டிடம் கட்டுறாங்க, இப்போ தற்காலிகமாக இந்த கட்டிடம் கட்ட போகிறாங்க. இந்த கட்டிடம் கட்டுற வேலையை தனியார்கிட்ட கொடுத்து கான்ட்ராக்டர் கொடுத்து நீ கட்டி விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. இந்த வேலை வந்து தற்காலிகமான வேலை. அதனால இந்த இடத்துல தற்காலிக தொழிலாளிகளை அமர்த்தலாம். இன்னைக்கு பூங்காவில் அப்படி நிலைமை இருக்கா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து 1 வருஷமோ 1 மாசமோ 6 மாசமோ இருக்கக்கூடியதா? பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். அந்த பராமரிக்கக்கூடிய வேலைன்றது பல ஆண்டுகளுக்கு அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ வேலை மட்டும் நிரந்தரமாக இருக்கும். வேலை செய்கிற தொழிலாளி எப்படி ஒப்பந்த தொழிலாளியாக இருக்க முடியும்? இப்போ இது ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்துக்கே எதிரானது. இப்போ அந்த சட்டப்படின்ற நடக்கக்கூடிய அரசு சட்டத்தின் பேரால, அரசியலமைப்பு சட்டத்தின் பேரால உறுதி ஏற்றுக்கொண்ட இந்த முதலமைச்சர் அதன்படி நடக்க கற்றுக்கணும். இப்போ தொழிலாளர்களை வஞ்சிக்க கூடாது. தமிழ்நாடு முதலாளிகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு தான் முதலிடம்னா, அப்போ தொழிலாளிகளுக்கு என்ன இருக்கு? இப்போ தொழிலாளிக்கு என்ன இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றத அந்த அரசு தெளிவுபடுத்தணும். முதலாளிகள் பக்கம் நிற்காம அரசு தனியார் பக்கம் நிற்காம தனியார் ஒப்பந்த மையத்தை ரத்து செஞ்சு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக பணிபுரியக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களையும் பணி நிரந்தரப்படுத்தணும். இந்த பணி நிரந்தரம் தான் அவங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ இன்னைக்கு உரிமை தொகை 5000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பெண்களின் கௌரவத்திற்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்குறோன்றாங்க. பெண்களின் கௌரவம் 5000னா இங்க உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கௌரவம் பணி நிரந்தரமானது. பணி நிரந்தரம் இருந்தால் தான் அவங்க கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த தொழிலாளருடைய அடுத்த தலைமுறை, அவருடைய குழந்தைகள், இப்போ அவங்களோட நல்ல கல்வியை பெற முடியும், நல்ல மருத்துவத்தை பெற முடியும். இப்போ இது இல்லாமல் என்ன நிலைமை ஆகுனா, இப்போ அடுத்த தலைமுறை ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் அவங்களுடைய வேறு தற்காலிக வேலைகளுக்கும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ இந்த தொழிலாளருடைய ஒப்பந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை கௌரவத்தை காக்க திராவிட மாடல் அரசு, அனைவருக்குமான அரசு இவர்களுடைய பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். ஒப்பந்த முறையை ரத்து செய்து அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம், இவர்களோடு பணியில் சேர்ந்த நிரந்தர தொழிலாளர்கள், இவர்கள் செய்யக்கூடிய அதே வேலை செய்யக்கூடிய மற்ற தொழிலாளர்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் சலுகைகள் அனைத்தும் வழங்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசு தொழிலாளர் கோரிக்கைகள் மீது செவிசாய்க்கவில்லை என்றால் நாம் அடுத்தடுத்த போராட்டங்களை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த அரசு மக்களின் நலன் கருதியும் உயிரினங்களின் நலன் கருதியும் தொழிலாளருடைய கோரிக்கைகளை உடனே தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி சொல்லுங்கள். நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் ஹூண்டாய் மோட்டார் கம்பெனியில் பணிபுரியக்கூடிய ஹோண்டா யூனியனுடைய பொதுச்செயலாளர் சின்னத்தம்பி அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா பண்டலூர் உயிர் பூங்கா. திராவிட மாடலின் மிகப்பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கியவர், அடித்தளம் போட்டவர் அறிஞர் அண்ணா. இப்படி பெயர் கொண்ட அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நீண்ட நாட்களாக ஒப்பந்த முறையில் பணி செய்திருக்கிறோம், எங்களுக்கு நிரந்தர செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 2 நாளாக போராட்டம் நடத்துகிறீங்க. கரெக்டு. 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்த திமுக அரசு கொடுத்த தேர்தல் அறிக்கையில்
கடந்த ஓராண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளர் முதல் அப்புறம் ஒப்பந்த செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், இப்படி பலப்பட்ட தொழிலாளர்கள் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணல நினைவு பண்ணுறீங்க. யார்? திமுக அரசுக்கு நினைவுபடுத்துறீங்க. கண்டிப்பாக இது போராட்டம் கிடையாது. அடுத்த தேர்தல் வரப்போது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி சொல்லிட்டு என்கிட்ட ஓட்டு வாங்கினீங்க. அடுத்து ஏமாத்தாதீங்க. அதனால் எங்களுக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணலீங்க. தேர்தலுடைய வாக்குறுதியை வந்து கவன ஈர்ப்பம் பண்ணுறீங்க. அதன் பிரகாரம் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆய்வு இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, சீனாவை நம்மளை விட 15 வருஷம் முன்னாடி இருக்கிறான்றான். அப்படின்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு வந்து சீனாவை நெருங்கி போயிட்டு இருக்குது. இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பின்தங்கி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் 15 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். அப்படின்னா வளர்ந்துட்டுனா எப்படி வளர்ந்துட்டோம்? பொருளாதாரம் வளர்ந்துட்டுமா? இல்லை உலகத்திலேயே வாகன உற்பத்தி, கார் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டில் 2வது இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் சொல்லிட்டு பேர் சொல்கிறீங்க. ஓகே, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இங்கே வேலை பார்க்கக்கூடிய 20 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய ஊதியம் வேணும் இல்லை, ஒப்பிடுறல. சீனாவில் சொல்கிற, உலகத்தில் சொல்கிற என்னுடைய ஊதியம் ஓரளவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நிரந்தரம் பண்ணல, அதுவும் பண்ணல. இந்த திராவிட ஆட்சி வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஒப்படைக்காதீர்கள். மனித சக்திகளை கார்ப்பரேட் முதலாளிக்கு ஒப்படைக்காதீர்கள். அவ்வளவு நான் ஓட்டு போறேன்னா அரசாங்கம் தான் இருக்கணும். முன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்ப்பரேட்டே கிடையாது, எல்லாமே அரசாங்கம் தான் எடுத்து நடத்தும். இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையா லாபம் அடிச்சுட்டு போறாங்க. இப்போ அரசாங்கம் ஃப்ரீயா இருக்காங்க. அப்படியா வரோம், சட்டசபையில் ஒரு தீர்மானம் எடுத்து, யாருக்கு? கார்ப்பரேட் முதலாளிக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டசபையில் முடிவு கிளம்பிட்டே அடுத்தது சட்டசபையில் வேற ஏதாவது தீர்மானம் நிறைவேற்று, கார்ப்பரேட் முதலாளிக்கு நிறைவேற்று. ஒரு கம்பெனி அந்நிய முதலீடு வருதா, அதெல்லாம் ஒப்பந்த முறை. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எல்லார் குடும்பத்திலையும் படிச்சிருக்காங்க, யாரும் படிக்காமலாம் கிடையாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா ஒப்பந்த முறை மட்டும்தான் இருக்குது. இது ஒழித்து கட்டணும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாசத்தில் எல்லாமே ஒரு தொழிற்சாலையில் 300 பேர் நிரந்தரன்றது கிடையாது. இதை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 நிறுவனம் மட்டும்தான். ஹுண்டாய், நிசான், டைமலர், ராயல் என்ஃபீல்டு, யமாகா போன்றவங்க ஒரு 1000 பேர் வந்து நிரந்தரம் இருக்காங்க. மற்றவங்களாம் 18,000 பேர் ஒப்பந்தம். எல்லாமே ஒப்பந்த முறை தான். ஒரு 5 வருஷம் வேலை பார்க்குறாங்க, ஒருபடியே ரினியூவல் பண்ணுறாங்க. அடுத்தது 10 வருஷம் வேலை பார்க்குறாங்க, ரினியூவல் பண்ணுறாங்க. 20 ஆண்டு காலுக்கு மேலே யாரையும் வந்து அங்கே வச்சிருது கிடையாது. இப்போ 50 வயசுல திருப்பி ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. ஆக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வாக்குகள் கொடுத்த முதலமைச்சர் உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் 2 நாளாக போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வரும் உங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து, எல்லா கோரிக்கையும் பரிசீலிக்கிற மாதிரி உங்கள் கோரிக்கையும் பரிசீலித்து உடனடி தீர்வு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை, சுங்காசத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே உங்களுக்கு பெரும் ஆதரவாக திரள்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் நினைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டி போராட்டத்துக்கு இதற்கு அனைத்து தோழர்களுக்கும் வெற்றியடைய எங்கள் சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். அடுத்து வந்து இப்போது தமிழ்நாடு வந்து எல்லா துறையிலையும் முன்னேற்றமாக இருக்குது, எல்லா துறையிலையும் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான தொழிலாளர் தான் அதுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான காரணம். அந்த தொழிலாளர் வாழ்க்கையில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு சங்கம் ஆரம்பிக்க முடியல. அந்த அடுத்த வந்து அதிகபட்சம் ஊதியம் வந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒப்பந்த முறையில் தான் இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸு, பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய யாருக்குமே வந்து பர்மனெண்ட்டு வேலை வாய்ப்புன்றது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம போராட்டத்தின் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம பெற முடியும். அதனால் வந்து போராட்டம் வந்து தான் எப்போதுமே நமக்கு இறுதியான தீர்வு. இந்த தேர்தல் இருக்கிறதால நம்ம வந்து கண்டிப்பாக அந்த போராட்டம் மூலமாக நம்ம வந்து இந்த கோரிக்கைகள் வந்து நம்ம தீர்வு காண முடியும். அதனால் இந்த போராட்டத்துக்கு உண்டான அனைத்து விதமான
உதவிகளும் எங்களோட ரெனால்டு குரூப் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி தோழர். போராட்ட வெற்றியடைய வாழ்த்து. ஒரு ஆலோசனை செய்வோம். இப்போ தோழர் ஜெய்சிங் தலைமை 2வது நாளாக போராட்டம் முழக்கத்தோடு தொடர்கிறது. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தலையிட 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 பூங்கா நிர்வாகத்தின் பூங்கா நிர்வாகத்தின் முறைகள் தலையிடு முறைகள் தலையிடு பூங்கா இயக்குனரே பூங்கா இயக்குனரே பூங்கா இயக்குனரே அது கேரளா இயக்குனரே பேச்சு நடத்தால் விட்டால் விட மாட்டோம். விட்டால் விட மாட்டோம். நடத்த மறையில் விட மாட்டோம். நடத்த மறையில் விட மாட்டோம். பூங்கா இயக்குனரே பூங்கா இயக்குனரே மஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்க முறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்க முறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்க முறைகள் வந்தாலும் துப்பாக்கி இலவைகள் பிறந்தாலும் அஞ்சிட மாட்டோம். அடக்க முறைக்கு அஞ்சிட மாட்டோம். உயிரில் பூங்கா நிர்வாகத்தின் அடக்க முறை தோல் உயிரில் பூங்கா இயக்குனரே தாமதம் ஏன் பேச்சு நடத்த தாமதம் ஏன் உயிரில் பூங்கா இயக்குனரே போராட்டத்தை தூண்டாதே தமிழக அரசு ஸ்டாலின் அரசு வேண்டாம் தனியார் மாயம் வேண்டவே வேண்டாம் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் உயிரில் பூங்கா நிர்வாகமே தமிழக அரசு முதல்வரே உயிரில் பூங்கா தொழிலாளர்களுக்கு 20 ஆண்டுகளை உழைத்து கொடுத்த உயிரியல் பூங்கா தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் உடனே வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாயே தமிழ்நாடு முதல்வரே சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாயே என்ன ஆட்சி வாக்குறுதி என்ன ஆட்சி பணி நிரந்தரம் உடனே வேண்டும். வேண்டாம் தனியார் மயம் வேண்டாம் வேண்டும் பர்மனன்ட் வேண்டும். தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக